ரவியோட மாமியார் ஒரு பழத்தட்டை எடுத்துக்கிட்டு வித் செக்கோடு வந்து அவங்களுடைய பொண்ணுக்கிட்டேயும் மாப்பிள்ளைக்கிட்டேயும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக காசு கொடுக்குறாங்க. அந்த பழத்தட்டை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மீனாவோட மாமனாரை கேட்குறாங்க. அப்போது வந்து ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் வந்து காசு கொடுக்குறோம், இது அட்வான்ஸ் தான், இன்னும் வேணும்னாலும் நாங்கள் தரோம், வீடு நிலம்லாம் பார்த்துட்டு கூட எங்ககிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஷாக்கிங்காக இருக்குது. ரவி அதுக்கு அவங்க அப்பா கிட்ட, இல்லைப்பா நாங்களும் ஸ்ருதியும் பேசிட்டு தான் இருந்தோம், இன்னும் முடிவெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கா, எனக்கே தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயாவுக்கு இந்த பணத்தை பார்த்ததுன்னே ஒரே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எல்லாரையும் இன்சல்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதை ரோஹிணிக்கோ நம்மளுக்கு இதுக்கப்புறமே மரியாதையே இருக்காது, ஸ்ருதிக்கு தான் நிறைய மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளவே நினைக்கிறாங்க. விஜய் எல்லாரையும் இன்சல்ட் பண்ணவே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அதனால் மீனா வந்து அவங்க மாமியார்கிட்ட சண்டை போடுறாங்க. எங்கள் அப்பா வீட்டுக்கு வரங்க எல்லாரையுமே சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க, உங்களை மாதிரிலாம் இல்லை, இவ்வளோ பெரிய வீடு வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து மீனாவோட மாமனார் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறமா ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த காசை எங்கள் அம்மா கிட்ட கடனாக தான் வாங்கியிருக்கேன், நீங்கள் எல்லோரும் இன்சல்ட் பண்ணாதீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஜயா கிட்டே கேட்குறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா முத்து வந்து, நம்ம எப்போ சம்பாதிக்கிறோமோ அந்த காசில் இருக்கும்போது வரைக்கும் தான் நம்மளுக்கு மரியாதை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரவியோட அப்பா வந்து இது ஒரு தயக்கத்தோடு ஒரு பார்வை பார்த்துட்டு அவர்கிட்ட போகிறாரு. இந்த சீன் முடிஞ்ச உடனே அப்படியே வந்து முத்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வந்து அவங்க மச்சனிச்சு லவ் பண்ணுறதை பற்றி அந்த டிஸ்கஷன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் ஃபைட்டும் ஜாலியாக போகுது. மீனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு சொல்லிவிட்டு இதோட கதையை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.